உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கஞ்சா வியாபாரத்துடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம் சாலமன். இந்த கைது தொடர்பான முழு பின்னணி என்ன சாலமன்? கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஜே நகர் போலீசார் தனியார் கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ஒபியம், அதாவது கஞ்சா மற்றும் ஒபியம் என்ற போதைப் பொருள் உட்பட கஞ்சா மாத்திரைகள் என பல்வேறு பொருட்களானது அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட அந்த நபர்களிடம் இருந்து தீவிரமாக ஜே நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த போதைப் பொருள் முழுவதுமாக ரெடிட் என்ற ஆப் மூலமாகத்தான் இவர்கள் வாங்கி இந்த விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இதுல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய கார்த்திகேயன் என்பவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில மன்சூர் அலிகானோட, அதாவது நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகானுக்கு இவருடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக இவருடன் இவரது நண்பர்கள் என மொத்தம் 7 பேரை ஜே நகர் தனிப்படை போலீசார் நேற்று பிடித்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக ஒரு நாட்கள் முழுவதுமாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவர் ஏதாவது வாங்கியுள்ளாரா, அது பயன்படுத்தியுள்ளாரா என்பது தொடர்பான பரிசோதனையும் அவரிடம் செய்யப்பட்டது. பரிசோதனையின் முடிவுல இந்த நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகான் உட்பட அவரது நண்பர்கள் 3 பேர் என மொத்தம் 4 பேர் பயன்படுத்தி இருப்பதும் வாங்கி இருப்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் ஜே நகர் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மன்சூர் அலிகானின் மகன் கடந்த 2019ஆம் ஆண்டு மன்சூர் அலிகான் இயக்கிய படத்துல இவர் நடித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் யார் யாரிடமிருந்து போதைப் பொருள் வாங்கினார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில ஜே நகர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பின்பாக அவர் ஆஜர்படுத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.